ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 6/4/2025 பங்குனி 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி வருகிறது. இந்த ஆண்டு ராமநவமிக்கு என்ன சிறப்பு இருக்கு? இந்த நாளில் என்ன செஞ்சால் ராமரோட அருள் கிடைக்கும்? எப்படி வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும், செல்வங்கள் சேரும்? அந்த நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன, இப்படி அனைத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமாக ஸ்ரீராம அவதாரம் இருக்குது. தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டிய உன்னதமான ஒரு அவதாரம் தான் ராம அவதாரம். தசாவதாரங்களில் அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரம் ராம அவதாரம் தான். ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நம்ம ஸ்ரீராம நவமியாக கொண்டாடிட்டுருக்கோம். சைத்திர மாதங்கிற சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தின் வளர்பிறை நவமி திதியில் ராமர் அவதரித்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரம். இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:08 ஆரம்பித்து ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 வரைக்கும் நவமி திதி இருக்குது. ராமபிரான் அவதரித்த புனர்பூச நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:48க்கு துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31 வரைக்கும் இருக்குது. புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் இரண்டுமே ஏப்ரல் 6ஆம் தேதியே இணைந்து இருக்கு. அந்த தினம் ராமநவமி தினமாக இருக்குது. ராமபிரான் ரவிகுலம் சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தில் தோன்றியவர். இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராமநவமி வருவது கூடுதல் சிறப்பு. இந்த ஆண்டு ராமநவமி ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாள். இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம், இப்படி சுபயோகங்கள் நாள் முழுவதும் இருக்குது. இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செஞ்சு சுபகாரியங்களை துவங்கலாம். இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது, புது வீட்டில் குடியேறது மங்களகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சுபகாரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்ற ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராமநவமிங்கிறதுனால இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டாலும் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி, உயர்ந்த நிலையை நம்ம அடையலாம். ராமநவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ராமநவமி அன்னைக்கு ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள், கொண்டாட்டங்கள் நடைபெறும். இந்த நாளில் நம்ம வீடுகளில் ராமரை பூஜை செய்து வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ராமநவமி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைகள் மகாலட்சுமி தாயாரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுது. இதனால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும். சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சங்கிறதுனால ராமநவமி அன்னைக்கு ராமரையும் சீதையையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் அருளை நம்ம பெறலாம். ராமநவமி அன்னைக்கு காலையிலேயே அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான துணிகளை நம்ம உடுத்திக்கணும். ராமர் சிலை அல்லது ராமரோட படம் இருந்ததுன்னா சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். சிலை இருந்ததுன்னா கங்கை நீர், பஞ்சாமிர்தம், பூக்கள், பழங்கள் வச்சு வழிபடலாம். மஞ்சள் நிற பழங்கள், இனிப்பு வகைகள் செய்து படைத்து வழிபடலாம். அதே போல் ராமருக்கு விருப்பமான பால் பாயசம், பானகம் இதெல்லாமே வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பிரசாதத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். எது நீங்கள் செஞ்சாலும் செய்யலைனாலும் நீர்மோர், பானகம், பயிர் சுண்டல் இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் பயிர் சுண்டல் இல்லைனாலும் பானகமும் நீர்மோரும் வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்யுங்க. ஸ்ரீராம நவமி நாளில் ராமநாமம் ஜெபிப்பது, ராமரின் புகழை கேட்பது நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியத்தை கொடுக்கும். நம்ம கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்காக ராமபிரான்கிட்ட மனதார மன்னிப்பு கேட்கணும். இதனால் ராமரோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். நம் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும், நன்மைகள் அதிகரிக்கும். ராமநவமி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் நிலவும். நாமக்கட்டி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்தில் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே இந்த ஒரு பொருள் புழக்கத்தில் இருந்து வந்தது.
நாமம் போட இந்த நாமக்கட்டியை நம்ம பயன்படுத்துவோம். இது ராமருக்கு ரொம்பவே உகந்த ஒரு பொருள். இந்த பொருள் வந்து மளிகை கடையில் கேட்டிங்கனாலே இந்த நாமக்கட்டி கிடைக்கும். ஜோடியாக 2 நாமக்கட்டிகளை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. ராமபிரானை நினைத்து ஒரு தீபமேற்றி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்திற்கு ராமபிரானின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, விரதம் இல்லாமல் நீங்கள் வழிபட்டாலும் சரிங்க, மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நாளில் அசைவத்தை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாமக்கட்டியை வந்து நீங்கள் எடுத்து பூஜை அறையில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நாமம் போடுறதுக்கு அது பயன்படுத்தலாம். உடம்புல ஏதாவது உஷ்ணம் வந்து கட்டி வருது பாருங்கள், அதுக்கும் இந்த ராமக்கட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு இழைச்சி நீங்கள் அந்த கட்டியில் போட்டிங்க அப்படின்னாக்கா கட்டி உடஞ்சிடும். அதுக்கு இது வந்து பயன்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஒற்றுமையாகவே இல்லை. இதனால் எப்பொழுதும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். கட்டாயம் ஸ்ரீராமரோட ஒரு பட்டாபிஷேக படம் வந்து எங்கே கேட்டாலும் கிடைக்கும். சின்ன சைஸில் இருந்தாலே போதும். அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இல்லைன்னா ஹாலில் வைங்க. எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரியே நீங்கள் வைக்கலாம். இதை செஞ்சால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த படத்தை வாங்கிட்டு வீட்டிற்கு வந்து நீங்கள் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நிச்சயமாக உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ராமர் சீதையை போல் ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு குறையாமல் இருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு தெரிந்த குடும்பம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், அவங்களுடைய வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லாமல் இது மாதிரி ஏதாவது சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா, நீங்கள் சின்ன சைஸ் ராமரோட பட்டாபிஷேக ஃபோட்டோவை நீங்கள் அன்பளிப்பாக கூட நீங்கள் அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கே பல கோடி புண்ணியத்தை கொடுக்கும். நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருளால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுது, ஒற்றுமை நிலவுதுன்னா அந்த புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும். இந்த பரிசை வந்து நீங்கள் இந்த அன்பளிப்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பம் வந்து சுபிஷமாக இருக்கும். இது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் இதெல்லாம். இதையுமே நீங்கள் அந்த ராம நவமியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறக்காமல் ராமக்கட்டி ஜோடியாக வாங்கிட்டு வந்து வைங்க. ஒரு 10 ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும். அதை வந்து வாங்கிட்டு வந்து வைங்க. அடுத்தது சின்ன சைஸு ராமபிரானோட பட்டாபிஷேகம் ஃபோட்டோ நீங்களும் வாங்கிட்டு வந்து வைங்க. உங்களுடைய தெரிந்த குடும்பங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அன்பளிப்பாக கொண்டுட்டு போய் கொடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், இதெல்லாம் நீங்கள் பின்பற்றினா நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த நாட்களில் கூட நீங்கள் இதை செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ரொம்பவே அற்புதம் வாய்ந்த ஒரு நாள். நம் வீட்டில் செல்வம் பெருகுவதற்கு, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ராமநவமியில் இந்த வழிபாடு செய்யுங்க. நன்றி.